Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாகட்டும் சரி, இல்லைனா நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்களும் சரி, ஓவலேஷனுக்கு அப்புறமா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். புதுசாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லைனா நான் சீரியஸாக ட்ரை பண்ணுறேன், நான் கரெக்டாக ஓவலேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன், பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தப்பாக இருக்கும்னு பயமாக இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓவலேஷனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சில விஷயங்கள், ஒரு 4-5 விஷயங்கள் தான் மெயினானது. அதை பண்ணாலே போதும், பேபி இம்ப்ளான்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 2ன்னு கிடையாது, நான் ஒரு 4-5 விஷயம் சொல்கிறேன், அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஓவலேஷனுக்கு அப்புறமா முடிஞ்ச அளவு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பாங்க, அங்கங்கே கேட்பாங்க, ஓவலேஷனுக்கு அப்புறம் தெரியாமல் ஒரு சண்டை நடந்துச்சு, நான் ரொம்ப கத்தி அழுதுட்டேன், நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் ப்ரெக்னென்சி வந்து பாதிக்குமான்னு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட நான் எஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு அது நடந்துருச்சு, ரீவைண்ட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் கவனமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையான ஆன்சர் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பயத்தில் பீரியட்ஸ் வந்துடும் தெரியுமா. அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கெலாம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அவங்களால ஒரு கேட்க முடியாத ஒரு விஷயத்தை கேட்டுட்டாங்க, ஒரு அதிர்ச்சி ஆகிட்டாங்க, ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க, ஹைப்பர் டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா சிலருக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும். நானுமே இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. ஸோ இந்த பீரியட்ஸ் வர்றது அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த சைக்காலஜிக்கலாக நம்ம மனசு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். தூக்கம் ரொம்ப முக்கியம், எமோஷன் ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பேபி இம்ப்ளான்டேஷன் அப்பையும் முடிஞ்ச அளவு மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் சின்ன சண்டை, சின்ன விஷயங்கள் வந்து ஃபேமிலியில் நடக்க தான் செய்யும், எல்லாருக்குமே அது நடக்க தான் செய்யும். பட் கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது, அந்த மற்ற விஷயங்கள் இந்த விஷயத்தை அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, போனால் போ அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி பழகுங்க. பேபி வந்தால் போதும் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஓவலேஷனுக்கு அப்புறமா இன்டர்கோர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடணும். முடிஞ்ச அளவு ஹஸ்பண்ட் கூட சேராதீங்க. அட்லீஸ்ட் பீரியட்ஸ்க்கு 10 டேஸ்க்கு பிஃபோரோட ஸ்டாப் பண்ணிடணும். இது ரொம்ப முக்கியம். இது வந்து அதாவது நிறைய ரெமெடி ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணி இந்த தான் நான் கரெக்டாக ஒரு 2 மாதம் ஃபாலோ பண்ணேன், நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஹஸ்பண்ட் கூட சேர்றதுன்றது குழந்தைக்காக மட்டும் கிடையாது. கொஞ்சம் வந்து உங்களுக்கு தள்ளி போகுது, எல்லாரையும் நான் சொல்லலை இந்த விஷயம். இது வந்து இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா, நீங்கள் குழந்தைக்கு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பட் கண்டினியூவாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் மிஸ் ஆகுதுன்னும் போது இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுவும் பார்த்திங்கன்னா உங்களோட இம்ப்ளான்டேஷனை வந்து பாதிக்கும். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லிஃப்டிங் வந்து பண்ணக்கூடாது. வெயிட் லிஃப்டிங்னால் ரொம்ப வெயிட்டான பொருளை தூக்குறது, ரொம்ப குனிஞ்சு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஹெவியான ஐட்டம் தூக்குறது வந்து ரொம்ப இம்ப்ளான்டேஷனை வந்து பாதிக்கும். ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி அடிக்கடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது, அந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ஏறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப ஸ்பீடாக லொங்கு மாடிப்படியில் ஏறி இறங்குறது, ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணுறது, ரொம்ப நேரம் ஆட்டோவில் சரியில்லாத ரோடில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இம்ப்ளான்டேஷன் வந்து பாதிக்கும். ஸ்மூத்தாக பைக்கில் போகலாம், ஸ்கூட்டியில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஆட்டோவில் போகலாம், எல்லாமே வந்து கொஞ்சம் தூரம் ஷார்ட்டாக ஒரு ட்ராவல், உள்ளூரில் ட்ராவல்னால் பிரச்சனை இல்லை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக போகணும். லாங் ட்ராவல் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் வெயிட்டு தூக்கிட்டு ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, ரொம்ப லாங் ட்ராவலும் பண்ணாதீங்க ஆஃப்டர் ஓவலேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஓரளவு எல்லாருக்குமே தெரியும், ஸ்வீட் வந்து அதிகமாக சாப்பிடவே கூடாது. ஸ்வீட் சாப்பிட்டாலும் பீரியட்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணிடும். அதே மாதிரி பாடி ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டும் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, ஜீரா சேர்த்துருக்குது, ரொம்ப இனிப்பு இருக்கக்கூடியது, அந்த மாதிரி ஐட்டம், பேக்கரி ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க. பிஸ்கட் ஒரு சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னா ஒரு 2-3 பிஸ்கட் வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பிஸ்கட்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதிகமாக இனிப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சேர்த்துக்காதீங்க. வீட்டில் செய்கிற இனிப்பாக இருந்தாலுமே அதிகமாக எடுத்துக்காதீங்க. டீ, காஃபி அந்த மாதிரி குடிக்கிறதா இருந்தீங்கன்னா ஹாஃப் சுகராக வந்து நீங்கள் குடிங்க. முடிஞ்ச அளவு அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறது பெஸ்ட்டு. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க. பாடி ஹீட் எதில் தான் எந்தெந்த ஃபுட் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரானு, நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம், பைனாப்பிள், பப்பாயா, இந்த மாதிரி மாங்காய், இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது.
அதே மாதிரி புளிப்பு பார்த்திங்கன்னா புளி இருக்குல்ல டேமரிண்ட், அதுவும் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து சேர்க்காதீங்க. ஒரு வாரத்தில் ஒரு 4 தடவை 3 தடவை புளி ஐட்டம் இருக்கக்கூடிய குழம்பு சாப்பிட்றதெல்லாம் நல்லது கிடையாது. அதுவும் உங்களோட இம்ப்ளான்டேஷன் வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் பண்ணாலே போதும். ரொம்ப பயந்துக்கிட்டே ஏதோ நோயாளி மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக இருங்க, நார்மல் ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடுங்க, லாங் ட்ராவல் மட்டும் பண்ணாதீங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி வீட்டில் செய்யக்கூடிய நல்ல சாம்பார், குழம்பு, காய்கறி, சுண்டல் வகைகள், பயிறு வகைகள், எக்கு, சிக்கன், இது எல்லாமே நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய சுகர் எதுவும் செய்யாது. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.